வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். குரு வாழ்க, குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் நம்ம யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தேஷன் அன்பான வணக்கங்கள். ஜூலை மாத நட்சத்திர பலன் பார்க்க போகிறோம். அதான் நம்ம ராசி பலன்கள் பார்த்துருப்போம். நிறைய பேருக்கு ராசி எது, லக்னம் இது, எதுக்கு பார்க்கணும்னு நிறைய குழப்பம் இருக்கும். பெஸ்ட்டு நட்சத்திரம்னா இன்னும் பர்ஃபெக்டாக போகும். ஏன்னா ஒரு ராசி மண்டலம், அந்த ஒவ்வொரு ராசி மண்டலத்துலையும் 3 நட்சத்திரம் இருக்கும். உங்கள் நட்சத்திரம் என்னன்றதை பொறுத்தா நிறைய வாழ்வியல் மாறும். அதனால் இது நம்ம நட்சத்திரத்துக்கு சொல்கிறோம். அகெயின் நட்சத்திரத்திலே நம்ம பொதுவான நட்சத்திரம் சொல்கிறோம். நட்சத்திரத்திலே லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. அதிலேயே நம்ம பொதுவாக சொல்கிறோம். இதில் வயசுக்கு ஏற்ற மாதிரி தசா புத்தி மாறும். நிறைய பேர் நம்மளுக்கு குழப்பம் இருக்கும்ல, இவ சொல்கிறது நடக்கிற மாதிரியும் இருக்குது, நடக்காத மாதிரியும் இருக்குது. ஏன்னா நம்ம லக்னம் மாறும், நம்ம நட்சத்திரத்தில் நம்ம தசா புத்திகள் மாறும். அதனால் நான் ஒரு மெயினான விஷயங்கள்னால் ஒரு 30 வயசுலேருந்து ஒரு 60-65 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தசா புத்திகளை நான் கலந்து சொல்ல போகிறேன். அதுக்கு வயசுக்கு மேலே இருக்கவங்களும் கீழே இருக்க டீனேஜர்ஸ்க்கும் சேர்த்து சொல்லுவோம். அப்பா அம்மா பார்த்துட்டு அதை உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் அது ஒன்றுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம் வாங்க. இதுலேயே நான் கொஞ்சம் தீர்வுகளும் சொல்லுவேன், வாழ்வியல் பரிகாரங்களும் சொல்லுவேன், தெய்வ வழிபாடுகளும் சொல்லுவேன். நிறைய சிம்பிள்ஸ், நிறைய விஷயம் இதில் பார்க்க போகிறாங்க. கூர்ந்து கவனிச்சுட்டு வாங்க. மக நட்சத்திரம் இந்த ஜூலை மாதம் பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு 1, 2, 3, 4 எல்லா பாதமும் சிம்மத்தில் இருக்குது. சிம்மம்னாவே ராஜா, மகம்ன்றது கேது. ஸோ தைரியமாக இருக்கும், ஞானமாக இருக்கும். இவங்களோட டீனேஜ் லைஃப்லாம் பார்த்தா செம ஜாலியாக இருக்கும். மகம்லாம் பாருங்களேன், அந்த சிங்கம் சின்னதாக இருக்கும்போது எவ்வளோ சேட்டை பண்ணுமோ அந்த மாதிரி சேட்டை பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் டைம். ஏன்னா சுக்கிர தசை நடந்துகிட்ருக்கிறதுனால. அதே ஒரு நல்ல லக் எப்படி இந்த 20ஸ்லாம், லேட் 20ஸ்லாம் பார்த்திங்கன்னா சூரிய தசை நடக்கும். டப்புன்னு காலேஜ் முடித்த கையோடவே வேலைக்கு சேர்ந்துருவாங்க. நல்ல நம்ம குரூப்புகளில் பார்த்துருக்கீங்களா, பசங்க படித்த உடனே கேம்பஸ் இன்டர்வியூ கிடச்சிரும், அதில் அப்படியே ப்ரமோஷன் கிடச்சிரும், அப்படியே வாழ்க்கை ஸ்மூத்தாக போகும். அதெல்லாம் மகத்துக்கு நல்லா நடக்கும். அதுவும் மகத்தில் நிறைய பேர் டாக்டர்ஸ் ஆவாங்க. ஏன்னா கேதுவும் மருத்துவ கிரகம், சிம்மமும் மருத்துவ கிரகம். அதனால் நிறைய பேர் நல்ல டாக்டர்ஸ், டாப் டாக்டர்ஸாக இதில் ஷைன் ஆவாங்க. சரி, இப்போ இவங்களுக்கு அஷ்டம சனி நடந்துகிட்ருக்கு. அதனால் லாஸ்ட்டு 1 இயரெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டஃப்பான டைம் தான். இருந்தாலும் நம்ம டஃப்பான டைம் இருந்தாலுங்க, இப்போ குரு பகவான் ஒரு வீட்டில் இருக்கார், ஒரு 3 வீட்டை பார்ப்பார். அப்போ ஒரு 4 வீடும், அந்த 4 வீட்டில் சேர்ந்த கிரகம் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அந்த நல்லதை நம்ம யோசித்து அது பிரகாரம் காய் நகர்த்தணும்னா, வாழ்க்கையே செஸ் போர்டு மாதிரி தான். காய் நகர்த்துறோன்னா ஜெயிச்சுக்கிட்டே வரலாம். சரி, இப்போ நீங்கள் சிம்மத்தில் இருக்கீங்க. சிம்மத்திலேருந்து உங்களுக்கு என்னென்ன, உங்களுடைய 4ஆம் இடத்தெல்லாம் தாராளமாக குரு பகவான் பார்க்குறாரு. அப்போ நீங்கள் இப்போ சூரிய தசையில் இருக்கீங்க, இல்லை சந்திர தசையில் இருக்கீங்க, ஏன் செவ்வாய் தசையிலே கூட இருங்க. இந்த தசையிலலாம் இருக்கும்போது உங்களுக்கு வீடு வாங்கிறதுக்கு, பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு, குடும்பத்துக்காக ஏதாவது, இப்போ நான் குடும்பத்துக்காக வண்டி வாங்குகிறேன், குடும்பத்துக்காக நான் வீடு வாங்குகிறேன், குடும்பத்துக்காக நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எஃப்டி ஆர்டி போடுறேன்னு நீங்கள் செய்கிற விஷயங்கள் சூப்பராக பலன் அளிக்கும். அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது ஒரு சிறப்பான டைம். இது ஒன்று. அடுத்து உங்களுடைய 6ஆம் வீடும் நல்லாயிருக்கு. அதாவது நோய்கள் ஏதாவது இருந்தால் குறையுங்க. சரிங்களா? இப்போ சிம்மம், மகம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு நெஞ்சுக்கிட்ட வரும், ஹார்ட்டுக்கிட்ட வரும். யாருக்காவது இந்த சிம்மத்தில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு உடம்புலாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் மோசமாகாது, நல்லா திடகாத்திரமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க டிஎன்ஏவே சிங்கத்தோட டிஎன்ஏ மாதிரி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இந்த 1 வருஷத்துல தான் கொஞ்சம் ஆட்டம் கண்டிருப்பாங்க, 1-1.5 வருஷத்தில். ஏன்னா அஷ்டம சனியால். அது முக்கியமாக நிறைய விஷயம் எங்கே நடந்திருக்கோன்னா, ஏதாவது அவங்களுக்கு மன ரீதியாகவோ இல்லை உடம்புல ஹார்ட் ரிலேட்டடாலாம் ஏதாவது ஒரு இஷ்யூ நடந்திருக்கும். நான் தான் சொல்லுவேன், ஜென்ரலாக இந்த ஆப்பிள் சிட்ரிக் வினிகர்லாம் ஒன்று இருக்குது, ஒரு காம்பினேஷன். ஜென்ரலாக எல்லா ஃபார்மசிலையும் கிடைக்கும். அதெல்லாம் வாங்கி அதெல்லாம் ரெகுலராக காலையில் எழுந்தோன்னா குடிச்சிட்டு இருந்தோன்னா உடம்புல இருக்கிற அந்த நரம்புகளில் இருக்க கொழுப்பெல்லாம் கரைச்சி வெளியே எடுத்துடும். பிளட் ஃப்ளோ ஈஸியாக இருக்கும், ஹார்ட்டு நல்லாயிருக்கும். இது ஒன் ஆஃப் த பாயிண்ட். இந்த மாதிரி உங்கள் விட்டமின் டி செக் பண்ணணும், B12 செக் பண்ணணும். உங்களோட ஃபேமிலி டாக்டரை கேட்டாலே தெளிவாக சொல்லுவாங்க. உங்கள் உடம்பை ப்ராப்பர் வாக்கிங், ஜாகிங்லாம் போயிட்டு வச்சுட்டு இருந்தீங்கன்னாவே உடம்பு பர்ஃபெக்டாக இருக்கும். உடல் ரீதியாக என்ன இஷ்யூ இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு
இந்த ஜூலை மாதம் வந்து ஒரு சிறப்பான மாதங்க. ஏன்னா ஒரு நியூ ஹேபிட் எடுக்க போகிறேன், வாக்கிங் போக போகிறேன், ஜாகிங் போக போகிறேன், இல்லை ஜிம்மில் சேர போகிறேன் அப்படின்னா இந்த மாதம் வந்து ஒரு சிறப்பாக இருக்கும். இது ஒன்று. இன்னொன்று, எதிரிகள். ராஜானா இன்னொரு எதிரி இருப்பான். ஹீரோனாவே வில்லன் இருந்தால் தான் ஹீரோ. சிம்மன்றது ஹீரோ, அப்போ வில்லன் கண்டிப்பாக இருப்பான். சிலது வந்து மறைந்த வில்லன்களாக இருப்பாங்க, மறைமுக வில்லன்களாக இருப்பாங்க. சில பேர் தெரியும் நம்மளுக்கு. அது எந்த தெரிஞ்சோ தெரியாமையோ எந்த மாதிரி வில்லன்கள் இருந்தாலும் நம்மளோட எதிரிகள் தொல்லை வந்து டிராஸ்டிக்காக கம்மியாகும். சரிங்களா? எதிரிகள் தொல்லை கம்மியாகும். உங்களுக்கு வந்து கடன்கள். சிம்மம் யார்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் காசு வாங்க மாட்டாங்க. என்னென்னா, என்னை யாரும் ஒரு கேள்வி கேட்டக்கூடாது, என்னை யாரும் கேட்டக்கூடாதுன்றதை தாண்டி என்னை கேட்குற அளவுக்குலாம் யாரும் பெரிய ஆள் இல்லை அப்படின்ற ஒரு மிதப்பும் இருக்கும் உள்ள. அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக யார்கிட்டையும் ஹெல்ப்பும் பெருசாக கேட்க மாட்டாங்க, காசு கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் இந்த 1-1.5 வருஷத்தில் சனி பகவான் வச்சு விளாசினதில் ஏதோ ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு ஹெல்ப்பு கடன்லாம் வாங்கியிருப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் கடன்லாம் எதனா வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல டைம். ஏன்னா போன வருஷம் நான் 1 வருஷம் அது கதறி சொல்லிட்டு இருந்தேன், கடனை வாங்கிடாதீங்க, வாங்கினீங்கன்னா அடைக்கிறது கஷ்டம், முக்கியமாக சிம்மத்துக்கு அடைக்கிறது ரொம்ப போராடுவீங்கன்னு. அதே மாதிரி நிறைய பேர் போராடினாங்க. சொன்னேன், எனக்கு வந்த ஜாதகத்திலே டாப் 3 ஒரு ஜாதகம் யாருன்னா சிம்ம ராசி லக்னம் தான். கதறிட்டு இருந்தாங்க. இப்போ குரு பகவான் பார்வையினால் நீங்கள் வந்து அந்த கடனை அடைக்கிறதுக்கு நிறைய இனிஷியேட்டிவ் எடுக்கலாம். டக்குன்னு அடையும். ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் அதை அடைக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுங்க. ஏதோ ஒரு விதத்தில் யாரோ காசு தான் அடைப்பாங்க. அது சில முகூர்த்தங்கள் சொல்லுவேன், இந்த மைத்திரிய முகூர்த்தம்லாம் சில முகூர்த்தம் சொல்லுவேன். அந்த டைமில் காசு எடுத்து வைங்க. என்கிட்ட நிறைய ஃபீட்பேக் இருக்குது. நான் இந்த சேனல்லே ஷேர் பண்ணுறேன் கொடுத்து. இந்த கிளைண்ட்ஸோட ஃபீட்பேக்லாம் வரும். சார் நீங்கள் சொல்லி ஒரு 2 நாளில் நடந்துச்சு சார். அதுக்குன்னு எல்லாருக்கும் 2 நாளில் நடக்கும் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரத்தில் நடக்கும். ஆனால் நடக்கும். சரிங்களா? இதுமாதிரி நடந்தது சார் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபீட்பேக். கடன் சீக்கிரம் ஏதோ ஒரு இதில் உங்களுக்கு அடைஞ்சிக்கிட்டே வரும். ஒன்று. இன்னொன்று, யார்கிட்டனா அந்த ஹெல்ப்பு வரும், கடனும் வரும். சில பேருக்கு வந்து சார் கடன் அடைக்கிற நிலமையில் இல்லை சார், கடன் தேவைப்படுற நிலமையில் இருக்குது. ஏன்னா பிஸ்னஸ் ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் பிக்கப் ஆகுது சார், கொஞ்சம் காசு கிடச்சா நான் இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு வந்துடுவேன் சார் என்ன சில பேர் போராடுவீங்களே. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து காசு கையில் வரும். ஒரு கடனாகவோ, ஒரு ஹெல்ப்பாகவோ, ஒரு லோனாகவோ, ஒரு கிராண்டாகவோ, கவர்மெண்ட்லேருந்து மானியமாகவோ, இல்லை உங்கள் ஃப்ரெண்டு ஒரு பார்ட்னராக இருந்து இன்வெஸ்ட் பண்ணுறதாகவோ, ஏதோ ஒரு விதத்தில் யாரோ ஒருத்தர் பாக்கெட்லேருந்து உங்கள் பாக்கெட்டுக்கு கொஞ்சம் காசு வரும். சில பேருக்கு உங்கள் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் மூலயமா கூட வரும். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிற சிம்ம ராசி லக்னம் தான், ரிட்டையர்ட் ஆனார், பெத்த பணம் வந்தது, கொஞ்சம் சென்னைக்கு கொஞ்சம் அவுட்டரில் போய்ட்டு லேண்டு வாங்கி தலைவர் நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கார். ஸோ இந்த மாதிரி வெளியே இருக்க பணங்கள் உங்களுக்கு வரும், அதை வச்சு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. சரிங்களா? ஸோ ஓவராலாக இந்த ஜூலை மாதம் மெயினாக உங்களுக்கு வந்து இந்த மக நட்சத்திரத்துக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, சம்பாதிப்பீங்க, சம்பாதிச்சதை சேர்த்து வைப்பீங்க, சேர்த்து வச்சதை இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, இன்வெஸ்ட் பண்ணதை வளர்த்தெடுப்பீங்க, கடன்கள் இருந்தால் அதை அடைப்பீங்க, உடல் நிலைமை எதனா இருந்தால் அதை குறைப்பீங்க, உடல் பிரச்சனைகள் இருந்தால் குறைப்பீங்க. போத் பர்சனல் ப்ரொஃபஷ்னல் ரெண்டுத்துக்குமே வாய்ப்பு நல்லா இருக்குது. முக்கியமாக பணம் ரீதியான விஷயங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாம் வல்ல சிவபெருமானை வேண்டுங்க. லக்ஷ்மி நரசிம்மரை ஞாயிற்றுக்கிழமையோ இல்லை சனிக்கிழமைகள்லையோ போய்ட்டு யமகண்ட நேரத்தில் நெய் தீபம் போட்டு வேண்டிட்டு வர உங்களுக்கு வந்து இந்த ஜூன் மாதம் சிறப்பாக அமையும். உங்கள் நட்சத்திரத்துக்கு நம்ம வந்து பலன்கள், பொதுவான பலன்கள் சொல்லியிருக்கோம். ஒரு நட்சத்திரத்துலேயும் கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஒரு நட்சத்திரத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே நான் வந்து பொதுவான பலன்கள், அதாவது தமிழர்கள்லேயே கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் பொதுவான பலன்கள் சொல்லியிருக்கேன். ஆனால் ஒவ்வொருத்தர் கைரேகை மாதிரி அது ஒவ்வொருத்தருக்குமே மாறுங்க. உங்களுக்கு இது நான் சொல்கிறது சரி நல்ல மேட்ச் ஆகுது, பட் எனக்கு ஒன்றும் முக்கியமான டீட்டெயில்ஸ் வேணும், ஒன்றும் டீப்பாக வேணும், இல்லை எனக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்க போது உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கணும், இல்லை ஒரு சில கெட்ட விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது, ஒரு பரிகாரம் சொல்லுங்கள், அந்த மாதிரினா நீங்கள் வந்து தாராளமாக என் நம்பர் இருக்க கால் பண்ணலாம். என்னால் எவ்வளோ டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்ல முடியுமோ அவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறேன். இது ஒன்று. இதை தாண்டி உங்கள் ஜாதகப்படி எந்த தெய்வங்கள் வழிபாடு பண்ணணும்,
என்ன பரிகாரங்கள் பண்ணலாம், என்ன வாழ்வியல் பரிகாரங்கள்லாம் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கிற விஷயம், வீட்டில் இருக்க சமையல் அறையில் இருக்கிற மூலிகைகள், நம்ம எல்லா அரிசியோட மூலிகை தான், எல்லா தானியத்தை வச்சு எப்படிலாம் நம்ம பரிகாரங்கள் பண்ணி புடச்சிக்கலாம், இல்லை நிம்மதியாக இருக்கலான்றதை சொல்கிறேன். தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஜூலை மாதம் உங்கள் எல்லாருக்குமே அந்த சிவன் பார்வதி அருளால் எல்லாமே நல்லதாக நடக்க வாழ்க வளத்துடன் விடைபெறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வணக்கம்.